கருஞ்சீரகத்தை நம்ம உணவுல தொடர்ந்து சாப்பிடும்போது கருஞ்சீரகத்தை நம்ம உணவுல டெய்லி எடுத்துக்கும் போது தைமோகுவினோன். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இல்லை பொட்டாசியம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அண்ட் அது எந்த மாதிரியெல்லாம் நமக்கு உதவுது, அது எந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்லாம், எந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருஞ்சீரகத்தை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய நிலைமை நமக்கு வராது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமோகுவினோன் அப்படிங்கிற வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் அதிகப்படியான அளவு இருக்குது. அது கருஞ்சீரகத்தில் மட்டும்தான் இவ்வளோ நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம அதாவது நம்ம அடிக்கடி நோய்வாய்ப்படுறதுலேருந்து இந்த கருஞ்சீரகம் நம்மளை பாதுகாக்கு. மனித உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், கால்சியம், அயன், பொட்டாசியம் அப்படின்னு ஏராளமான சத்துக்கள் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. உடலுக்கு சுறுசுறுப்பை தர்றது மட்டும் இல்லாமல் கால்சியம், அயன் இதில் நிறைய இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் பல்லுக்கும் உறுதியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யவும் இந்த கருஞ்சீரகம் உதவுது. வயிற்றில் உள்ள வாய்வு தொல்லையை நீக்குவது மட்டும் இல்லாமல் இரைப்பை மற்றும் ஈரலில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றை போக்கும் தன்மையும் கொண்டுள்ளது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, நுரையீரலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் உதவுகிறது. அதே மாதிரி புற்றுநோயை தடுக்கவும் இது உதவுகிறது. இப்போ கருஞ்சீரக பொடி எந்த மாதிரியெல்லாம் உதவுது, அது எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அல்சர் இருக்கிறவங்க தண்ணியில் கலந்து இதை டெய்லி குடிக்கும்போது அல்சர் புண்கள் ஆறுன்னு சொல்கிறாங்க. குடல் புழுக்கள் இருக்கக்கூடியவங்க வெந்நீரில் தினமும் இந்த பொடியை கலந்து சாப்பிட்றது மூலமாக குடல் புழுக்கள் 90% வரைக்கும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருஞ்சீரக பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, வேப்பிலை பொடி இது மூணையும் நம்ம ஸ்கின் அலர்ஜிட்டிக், அதாவது இந்த சொறி, சிரங்கு, தேமல் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க தடவிட்டு வரும்போது நாள் வர வர சரியாகணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கருஞ்சீரகத்தை எந்த மாதிரி நம்ம சாப்பிடணும், எந்த மாதிரி உணவோடு நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சிறுநீரகத்தில் கல் இருக்கவங்க 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட தேன் மற்றும் வெந்நீர் கலந்து காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது சிறுநீரக கல் சிறுநீரகத்தோட கரைஞ்சி வந்துடணும் சொல்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நாள்பட்ட சளி மற்றும் இருமல், அதாவது நுரையீரலில் தேங்கியிருக்கக்கூடிய சளியை இது கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. 50 கிராம் கருஞ்சீரகம், 250 கிராம் வெந்தயம், 100 கிராம் ஓமம் இது மூணையும் வறுத்து பொடி செய்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா வார்ம் வாட்டரில், மிதமான சூடு தண்ணியில் நம்ம இதை கலந்து குடிச்சிட்டு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கழிவுகளும் நீங்கி ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டத்தை பெற முடியும். அதே மாதிரி கண் வலியும் நீங்கும், மாதவிலக்கு சுழற்சியும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கருஞ்சீரக எண்ணெய் எந்த மாதிரிலாம் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தும் போது முடி வளர்ச்சிக்கும் உதவுது. அதே மாதிரி பொடுகு, கிருமி தொற்று, பலவீனமான முடி, நரைமுடி இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய குணம் இந்த கருஞ்சீரக ஆயிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வழுக்கை தலையில் கூட முடி வளரக்கூடிய ஆற்றலை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை அதிகரிச்சுட்டு கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை கம்மியாக்குறதுனால நம்ம சுகரை
கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இப்போது இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது தீமைகள்னு சொல்ல முடியாது, இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இது சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது கரு உண்டாவதை வந்து தடுக்கும். அதனால் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களோ அல்லது ப்ரெக்னென்சிலையும் இதை நீங்கள் வந்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். பட் ஆனால் குறைஞ்ச லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கிறவங்களும் லோ சுகர் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது சுகரோட லெவலை இன்னும் கம்மியாக்கிடும். அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம கருஞ்சீரகத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு பிடிக்கல, இந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபீஸும் போட்டிருக்கோம். ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் ஏற்கனவே ஒரு 1.5 years முன்னாடியிலேருந்தே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்களையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாய்.